சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எல்லாத்தையும் விட நீ அக்கான்னு கூப்பிடுறது கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படிலாம் நடக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பூர்ணி. தேங்க்ஸ். எனக்கு எதுக்குக்கா நீங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? நான் இப்ப வாழ்ற வாழ்க்கையே நீங்க போட்ட பிச்சை தானே. நீங்க இல்லனா நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பேனா? நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். சும்மா டீ போட்டு குடுக்கறதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லாதீங்க. செவந்தி, அத்தை மாமா உட்காருங்க, நான் டீ எடுத்துட்டு வரேன். அத்தை மாமா, பூர்ணிமா தான் டீ போட்டுட்டு இருக்கா. அப்படியா? அத்தை எடுத்துக்கோங்க. மாமா, இது உங்களுக்கு சக்கரை இல்லாம போட்டு டீ. சரி சரி. என்ன செவந்தி இது? பூர்ணிமா தானே இது? ஆமா அத்தை, பூர்ணிமாவே தான். குடிங்க. நல்லா இருக்கு. பாட்டி வந்துட்டீங்களா? உட்காருமா. டீ எடுத்துட்டு வரேன் பாட்டி. இந்தாங்க பாட்டி. பாட்டி பாட்டி, அவ ஆசையே கொண்டு வந்திருக்கா. நீங்க என்னடானா இப்படி பண்றீங்க? பாட்டி நான் ஏதாவது விஷம் கிஷம் கலந்துருப்பேன்னு நினைச்சு பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். உன்னை நம்ப முடியாதுடி, நீ கலந்தாலும் கலந்துருப்ப. பாட்டி நான் ஒரு பேச்சுக்காக சொன்னேன். நீங்க இன்னுமா என்ன தப்பாவே நினைக்கிறீங்க? எல்லாரும் அந்த டீயை தான் குடிக்கிறாங்க பாட்டி. செவ்வந்தி அக்கா கூட அததான் குடிக்கிறாங்க. என்னது, செவ்வந்தி அக்காவா? இதனடி புது பழக்கம், அக்காங்கிற? ஆமா, இவங்க இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. அப்ப எனக்கு அக்கா தானே. போதும் போதும் உன் ஆட்டம்லாம், சும்மா ஏதாவது நடிக்காத. ரகு இந்தாங்க. ரகு, பூர்ணிமா தான் போட்டா. வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போட்டிருக்கா. வீட்ல புதினா சட்னில இருந்து எல்லாமே பண்ணி வச்சிருக்கா. இன்னைக்கு யாருக்கும் ஒரு வேலையும் இல்ல. அக்கா நீங்க எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க எதுக்கு வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும்? நீங்க எல்லாரும் ஃபேக்டரிக்கு போய் ஏதேதோ வேலை பாக்குறீங்க. வீட்ல அத்தையும் நானும் தானே. இங்க ஏதாவது பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பொறுமையா ஃபேக்டரிக்கு வரேன் செவந்தி அக்கா. பூர்ணி, உன்னை நினைச்சா ஆச்சரியமா இருக்கு. அனி, எனக்கு டீ வேணா, நீங்களே குடிச்சுங்க. ஏண்டா? ரகு, பூர்ணிமா நல்லா போட்டிருக்கா. இஞ்சி எல்லாம் போட்டு சூப்பரா இருக்கு. ஏன் இப்படி பண்றீங்க ரகு? குடிங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அண்ணி, நான் வேற எங்கேயாவது குடிச்சுக்கிறேன். நீங்க யாராவது போட்டு கொடுங்க, இல்லனா எனக்கு டீ போட தெரியும், நானே போட்டு குடிச்சுக்கிறேன். பாத்தீங்களா அக்கா, நான் மாறினேன்னு சொன்னா கூட இவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது? ஏ பூரணி, நீ மாறிட்டேன்னு நீ சொன்னா பத்தாது, அத நாங்க சொல்லணும், புரியுதா? அக்கா நான் இவங்களை எப்படிதான் நம்ப வைக்கிறது? விடு பூர்ணி, கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இவங்களே புரிஞ்சுப்பாங்க. இல்லக்கா, எவ்வளவு நாள் ஆனாலும் நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டாலும் ரகுவும் பாட்டியும் என்ன மன்னிக்கவே மாட்டாங்க. அவங்க பேசுறதுல இருந்தே தெரியுது. ஆமாடி, நீ இன்னைக்கு ஒண்ணு பேசுவ, கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஒண்ணு பேசுவ. இப்படியே வருஷக்கணக்கா பார்த்து பார்த்து பழகிட்டோம்ல, அப்புறம் எப்படி நாங்க உன்னை நம்புவோம்? ஒருத்தர் சிகரெட் பிடிக்கிறத விட்டு ஒரு நாள் ஆச்சுன்னா எவனும் நம்ப மாட்டான். 10 நாள், 1 மாசம், 10 மாசம்னு குறைஞ்சது 1 வருஷமாவது சிகரெட் பிடிக்காம இருந்தாதான் இவன் திருந்திட்டான்னு எல்லாரும் நம்புவாங்க. அந்த மாதிரிதான் நீயும். நீ திருந்திட்டன்னு சொன்னா பத்தாது, கொஞ்ச நாள் ஆகணும். கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் தான்
நாங்க சொல்லணும் நீ திருந்திட்டியா இல்லையான்னு. இப்பதானே சொல்லியிருக்க, பாப்போம்.